இன்றைக்கி ஒரு கதையோட வந்திருக்கேன். என்ன கதை கேட்டிங்கன்னா, பிளாக் மேஜிக். எத்தனை பேருக்கு பிளாக் மேஜிக் பற்றி நிறையவே தெரியும்? எத்தனை பேருக்கு பிளாக் மேஜிக் செஞ்சால் பிளாக் மேஜிக் செஞ்சால் அவங்க எப்படி இருப்பாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நான் வீடியோக்குள்ளே போவேன். ஸோ வீடியோக்குள்ளே போவோமா? வாங்க. இந்த வீடியோ ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா குட்டி கதை தான். ஸோ பிளாக் மேஜிக் செஞ்சால் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம். பிளாக் மேஜிக் செஞ்சால் ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, அதுவும் நம்ம தனியாக பேசுவாங்க, கண்ணுக்கீழே ரொம்பவே கருப்பாக இருப்பாங்க, ரொம்ப மூஞ்சிலாம் ஓடி போய் அப்படிதான் இருப்பாங்க. உங்ககிட்ட சொல்லுவாங்க, என் கண்ணுக்கு என்னமோ ஒன்று தெரியுது அப்படின்னு. அது சொல்லுவாங்க. ரொம்ப சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் அமைதியா இருந்தே உயிர் போயிருக்கு. இனிமேல் நிறைய நடந்திருக்கு. ஸோ பிளாக் மேஜிக் உங்களுக்கு செய்யாமல் இருக்கும் அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாமி கும்பிடுங்க, சுத்தபத்தமாக இருங்க. நீங்கள் உட்கார இடம் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். இருட்டு நேரத்துக்கு உட்காராதீங்க, இருட்டான இடத்துக்கு தனியாக நடந்து போகாதீங்க. அந்தமாரி இடத்துக்கு போனீங்கன்னா அது உங்கள் மேலே உட்காந்துக்கும். அதுவும் இல்லாமல் இருட்டான இடத்துல இந்தமாரி பிளாக் மேஜிக் ஒருத்தவங்க செஞ்சுட்டு சாமியை பறைகள் கொடுத்துருப்பாங்க, எங்கே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு. அந்தமாரி டைமில் எதோ இருட்டான இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் இந்த டைம் நடந்து போனீங்க, அந்த பிளாக் மேஜிக்கோட செய்வனை செஞ்ச அந்த பொருள் உங்கள் கால் மேலே பட்டால் என்ன ஆகுறது, அந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு பரவிக்கும். பிளாக் மேஜிக் செஞ்சு உங்களுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன சத்தம் கேட்கும்? ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே எரிஞ்ச வாடை அடிக்கும். எரிஞ்ச வாடை எதுக்கு அடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஜீன் அது இருந்தால் வீட்டுக்குள்ளே எரிஞ்ச வாடை நிறையாவே அடிக்கும். நீங்கள் தேடுவீங்க, எங்கே எரிஞ்ச வாடை அடிக்குது அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இருக்காது, ஆனால் வாடை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படி என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன பிள்ளைங்க நிறையா இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களை ரொம்ப தனியாக உட்காந்து விளாட்றாங்க, ஸோ அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்பவே ஆகுது. நீங்கள் சீக்கிரமாகவே எதாவது பண்ண பாருங்கள். சின்ன பிள்ளைங்க ரொம்ப தனியாக பேசுகிறத விடவே விடாதீங்க. சின்ன வயசில் ஆரம்பிக்கும், போக போக அது பெருசாக மாறும். சின்ன வயசு நான் அப்படி தான் விளாண்டுட்டு இருக்கும் போது தனியாக பேசுவேன். எங்கள் அம்மா இன்னும் கூட இல்லை, நான் தனியாக பேசும்போது அம்மா என்னை கூப்பிட்டு அம்மா என் கூட பேசுவாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்க இல்லை சிஸ்டர் பிரதர்ஸ் கிட்ட நடந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீட்டில் சாமி நிறைய வீட்டில் இருக்கும், எல்லா வீட்லேயும் சாமி இருக்கும். ஸோ சாமியை நல்லா வழிபடுத்துங்க. வீட்டில் எதுவுமே அண்டலாம் ஒன்றுமே ஜோக்காக இருக்குது அப்படின்னா, வீட்டில் சாமியோட நடமாட்டம் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வயசானவங்க. ஸோ வீட்டுக்குள்ளே எரிஞ்ச மண் அடிக்குது, பிள்ளை தனியாக பேசுது, வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து கண்ணாடி கிளாஸும் உடையுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் ரோடில் போகும்போது கீழே காயின்ஸோ இல்லை சங்கிலியோ மோதிரமோ இந்தமாரி எக்ஸசைஸ்லாம் கீழே ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்காதீங்க. ஏன்னா அந்த விஷயம் ஏதாவது ஒரு ஆத்மாவை ஒரு விஷயத்துக்குள்ளே அடக்கி வச்சு எங்கே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதேமாரி தான் நீங்கள் பார்க்கும்போது இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்து போடும்போது அது உங்கள் உடம்புக்குள்ளே பூந்துக்கலாம், இல்லை அது உங்கள் கூடயே வாழலாம். அதனால ரோடில் ஏதாவது காயின்ஸ் ஏதாவது பார்த்துனா அதை எடுத்துக்க மாட்டேன், அதை பார்க்காம போயிடுவேன். அந்த காயின்ஸ் முக்கியமாக காயின்ஸு கூட தான் நிறையா ஆத்மாவை அடைச்சி வச்சுருப்பாங்களாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்டிங்கன்னா, எங்கள் பாட்டி ரொம்பவே கதை சொல்லுவாங்க. பாட்டி நிறைய கதை சொல்லுவாங்க. கூகுளில் முக்கியமாக தேடுங்க, யூடியூப்பில் கூட நிறையா கதை சொல்லியிருக்காங்க, டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டால இனிமேல் நிறைய கதை சொல்லுவாங்க. முக்கியமாக ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது கை குடிக்கிறீங்க, அதோட முடிச்சுக்கோங்க. கட்டி பிடிக்கிறது வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் முடியை தூக்கி கட்டிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கட்டி பிடிக்கும் போது உங்கள் முடியை அப்படி பிடிச்சி இழுத்து சேவனை கூட செய்வாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. அதனால நான் முடி கட்டையை விட்டுட்டேன், அதுக்காக கூட கொஞ்சம் சூடு அதனால முடியை விட்டுட்டேன். அந்த மாதிரி பிடிச்சிருக்கு, அதான் முடி கட்டையாக விட்டுட்டேன். ஸோ எத்தனை பேர் இந்த கதை கேட்டு கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்க நாளில் எல்லாமே செய்வேன் பிளாக் மேஜிக் போமோ இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. நேர்மையாக சமாளித்து வருங்கன்னு 100ல் 20-30% இருப்பாங்களா? சில பேர் நிறைய பேர் பிளாக் மேஜிக் இப்படி தான். ஸோ சில பேர் ஓகேவா, நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை, சில பேர். முக்கியமாக கோசை வீட்டுக்குள்ளே போகாதீங்க. கோசை வீட்டுக்குள்ளே நிறையாவே அண்டு இருக்கும். கோசை வீட்டுக்குள்ளே பழைய சட்டை துணிலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்காதீங்க, எடுத்தும் வச்சுக்காதீங்க. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, பழைய ஜாமாவை எடுத்து சேர்த்து வைக்கிறது. அந்த பழக்கம் எனக்கு சின்ன வயசு நிறையா இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு அது இல்லை, ஏன் தெரியல.
ஏன் அந்த மாதிரி பழைய ஜாமான் எடுத்து வச்சுக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த பழைய ஜாமான் வந்து ஒரு இடத்துக்கு விழுந்து கிடக்கு. என்ன அந்த ஒரு இடத்துல என்ன விஷயம் நடந்து அந்த ஜாமான் அங்கே விழுந்து கிடக்கு கொஞ்சம் புரியுதா? லைக் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாது. இல்லை அந்த ஜாமான் பின்னாடி ஒரு பெரிய கதை கூட இருக்கலாம். அது ஒருவேளை பிளாக் மேஜிக் காயின்ஸ் கூட இருக்கலாம், பிளாக் மேஜிக்கோட பொருள் கூட இருக்கலாம். இது வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்கள முட்டிச்சிடலாம். அந்த மாரி கூட நினைப்பில் இருக்காங்க நிறைய பேர். இதுதான் அந்த கதை. 6 நிமிஷம் 7 நிமிஷத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த கதை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நீங்கள் சொன்னீங்க புரிஞ்சுக்கிச்சு, ஓகே இதுக்கப்புறம் நான் சேஃப்டியாக இருப்பேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு கீழே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என் குறை கொஞ்சம் மாறியாக இருக்கும், என் வீடே கொஞ்சம் மாறியாக இருக்கும். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் பயந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மழை பெய்ய போகுது. ஸோ வேகமாக பெஞ்சுன்னா ஒன்றுமே வளராது. நேற்று கூட ஒரு கதை ரெக்கார்ட் பண்ணேன். நேற்று சரியான மழை. நான் நினச்சேன் நான் பேசுறது விளங்கும், மழை சவுண்ட் கொஞ்சம் குறவாக தான் இருக்கும் பார்த்தேன். ஆனால் மழை சவுண்டு தான் நான் இவ்வளோ இதாக இருக்குது. பயந்துட்டேன். மழை சவுண்டு தான் அவ்வளோ இதாக இருக்குது, நான் பேசுறது கேட்கவே இல்லை. ஸோ அதான் அந்த கதை. ஸோ see tomorrow next வீடியோ. நான் நாளைக்கு வீடியோ போட மூடி தான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய். சக்காலகத்துன்னு புதுசட்டு பாய்.